பேசுகிறது. அப்ப இந்த கடைசி காலத்துல வரக்கூடிய மக்களுக்கு நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீங்களும் நானும் செய்ய வேண்டும் அப்படின்னா, எஜமானாகிய பிதாவை மட்டும் பிரியப்படுத்தும் மக்களாக நீங்கள் எந்த விதத்திலேயும் கர்த்தராகிய தேவனை மட்டும் பிரியப்படுத்தக்கூடிய அளவிற்கு உங்கள் வாழ்க்கை நிலைகளை உருவாக்க வேண்டியது அவசியம் என்கிறதை நீங்களும் நானும் வலியுறுத்த வேண்டியது அவசியமான ஒரு காரியம். அப்படி வலியுறுத்த வேண்டும் என்றால் முதல் காரியம், நீங்க உங்க வாழ்க்கையில வாழ்ந்து காண்பிக்கணும். நான் ஆண்டவராக தேவனை மட்டும் பிரியப்படுத்த ஆரம்பிக்கிறேன். எந்த மனுஷனும் ஏதாவது ஒரு காரியத்தை கொடுக்கும்படிக்காய் வர ஆரம்பித்தாலும் கூட நான் அவைகளை அங்கீகரிக்கிறவன் அல்ல, என் பிதாவாகிய தேவனை மட்டும் பிரியப்படுத்தக்கூடியவனாய் இருக்கிறது மாதிரி இந்த கடைசி காலத்தில் நீயும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி வரக்கூடிய சந்ததிகளுக்கு நீங்களும் நானும் போதிக்க வேண்டியது அவசியமாக வாழ்ந்து காண்பிக்க வேண்டியது அவசியம். இது முதல் காரியம், சபையிலே காணப்படும் ஊழியம் செய்யக்கூடிய மக்கள். இப்ப இரண்டாவது காரியம், முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல வேண்டியது அவசியம். இப்ப நான் அடுத்த காரியம், ஊழியத்தை ஆண்டவராகிய தேவன் நம்மை நம்பி விசுவாசிகளை கையில தந்திருக்கிறார். இவங்களெல்லாம் எப்படி நான் பயன்படுத்த வேண்டும், எப்படி நான் உருவாக்க வேண்டும்? ஏன்னா கர்த்தராகிய தேவன் ஒரு காரியத்தை நம்முடைய கையில நம்பி தந்துட்டாருன்னா அவைகளை ஆண்டவராகிய தேவனுடைய சித்தத்தின்படி உருவாக்கி கர்த்தருடைய கையில கொண்டு கொடுக்கணும். அதுதான் கர்த்தருடைய திட்டம். நீங்களும் நானும் ஆண்டவராகிய தேவன் தந்தது மாதிரியே கொண்டு கொடுக்க கூடாது. அந்த 10 தாலந்து பெற்ற அந்த மனுஷன் எப்படி கர்த்தருடைய நாமத்தினால 5 தாலந்து பெற்ற அந்த மனுஷன் இன்னொரு 5 தாலந்தை உருவாக்கி எப்படி எஜமானுடைய கையில கொண்டு கொடுத்து எஜமானுடைய பாராட்டை பெற்றானோ அதே மாதிரி நீங்களும் நானும் உருவாக்கி கர்த்தருடைய சமூகத்தை கொண்டு போய் ஒப்புக் கொடுக்க முடியாது. விசுவாசிகளை எப்படி உருவாக்கணும்? விசுவாசிகள் என்று அழைக்கப்படக்கூடிய மக்களை நீங்களும் நானும் உருவாக்க வேண்டிய முதல் தன்மை எப்படிப்பட்டது அப்படின்னு பாருங்க. வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தை அடிப்படையில் யாக்கோபு எழுதின நிருபத்துல 4வது அதிகாரம் 2வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. யாக்கோபு 4வது அதிகாரம் 2வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்றது. கொஞ்சம் நிதானமா வாசிங்க, அது என்ன வார்த்தை நமக்கு சொல்றதுன்னு பாருங்க. யாக்கோபு 4வது அதிகாரம் 2வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாய் இருந்தும் அடையக்கூடாமல் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை. ஒரு காரியத்தை எதனால நீங்க பெற மாட்டேங்கிறீங்கன்னு சொன்னா, ஜெபிக்காத ஒரு வாழ்க்கை நீங்களும் நானும் வாழப்படும். இன்னைக்கு ஊழியக்காரர்கள் செய்யக்கூடிய பெரிய தப்பு என்ன அப்படின்னா, முக்கியமான தவறு என்ன அப்படின்னா, சபையில வரக்கூடிய மக்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை சொல்லுங்க, உங்களுக்காக நாங்கள் யாரும் இணைந்து ஜெபிக்கிறோம்னு சொல்லி ஜெபிக்க நீங்க பழக்கமிக்க வேண்டியது அவசியம். நீ ஜெபிச்சாதான் கர்த்தராகிய தேவன் தரக்கூடிய நன்மையின் முழுமையை பெற முடியும். நாங்களாம் உங்களுக்கு சப்போர்ட்டிவா ப்ரே பண்ண முடியும். நீ வேண்டாம், நான் உனக்காக ஜெபிக்கிறேன். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க செய்யக்கூடிய காரியம் என்ன, நீங்க என்னுடைய ஐக்கியத்துக்குள்ளாக வாங்க, என்னை தேடி நீங்க வாங்க, நாமத்தினால உங்களுக்கு நான் விடுதலை வாங்கி தந்து. கர்த்தருடைய வேதம் சொல்லும்படி விடுதலையை வாங்கி தருவது பெரிய விஷயம் அல்ல. விடுதலையை அவனே தனித்து நின்று பெறக்கூடிய அளவிற்காக நீங்கள் அவனை பயிற்றுவிக்க வேண்டியது அவசியம். அவனை ஜெபிக்கக்கூடிய ஒரு மனுஷனா நீ உருவாக்கணும். எந்த காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் கர்த்தரை நோக்கி நீ ஊக்கமாய் ஜெபிப்பார். நீ ஜெபிச்சாதான் கர்த்தர் உனக்கு அற்புதங்களை செய்வார். நீ ஜெபிக்காம எந்த விதமான நன்மைகளையும் உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு அற்புதம் உன்னுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட வேண்டும். ஒரு வியாதி உன்னை விட்டு நீக்கப்பட வேண்டும். ஒரு ஆண்டவராக தேவன் தரக்கூடிய நன்மை உன்னுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும். பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும். கர்த்தராக தேவன் தரக்கூடிய உதவிகளை முழுமையாய் பெற வேண்டும் என்றால் நீ செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன? ஊழியர்களை நம்பக்கூடிய ஒரு மனுஷனாக ஊழியர்களை நீ நம்பணும். என்றாலும் முக்கியமான காரியம், நீயும் கர்த்தரும் நேருக்கு நேராய் பேசக்கூடிய ஒரு மக்களாக நீ பேசும்போது, நீ பேசாம கர்த்தர் எப்படி உன் வாழ்க்கையில அற்புதத்தை செய்வாரு? நீயே கேட்காம நான் உனக்காக ரெக்கமெண்டேஷன் கொடுத்தா கர்த்தராகிய தேவன் என்னுடைய ஜெபத்தின் மூலமாக உனக்கு அற்புதத்தை செய்ய மாட்டேன். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க ஜனங்களை தவறாய் நடத்தக்கூடிய வழி கொடுத்தா கர்த்தர் சொல்லுகிறார், இனி வரக்கூடிய நாட்கள்ல இப்படிப்பட்ட வழிநடத்துதல்கள் இருக்கிறது உண்டானால் விசுவாசிகள் எல்லாரும் பலவீனமாய் போயிடுவாங்க. அவங்களுக்கு ஜெபிக்க தெரியாது. ஜெபிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு மக்களாக இருக்கிறது உண்டானால் அந்த சபை வளராது. சபை வளர்கிறது மட்டுமல்ல, கர்த்தருடைய வேதம் சொல்வதை போல கடைசி கால யுத்தத்திலே அவங்களால நிற்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் பலவீனமான மக்கள். ஜெபந்தான் ஒரு மனுஷனுக்கு பலம். அந்த பலம் இல்லாத ஒரு மனிதனால் எந்த விதமான காரியத்தையும் இந்த உலகத்திலே சாதிக்கவே முடியாது. ஒரு காலம் வரைக்கும் நீங்களும் நானும் இருக்கும். கர்த்தருடைய நாமத்தினால கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியிலே அனுமதிக்கக்கூடிய வரைக்கும் அவனுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும்.
உங்க காலத்துக்கு பிறகு அவன் இனி அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது யோசிச்சு பார்க்கிறேன். இனி வரக்கூடிய நாட்கள்ல ஆண்டு